அதே மாதிரி நெதன்யாகு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ் பெட்டியில் வச்சு இதில் ஃப்ரீசரில் வச்சுருக்காங்க செத்ததுக்கு. ஆனால் செத்துட்டாரு. 7 வருஷம் கழிச்சு தான் சொல்லியிருக்காங்க இறந்துட்டாரு. அதை பாதி முடிச்சிட்டாங்க. இஸ்ரேல் பாதி அழிஞ்சு போச்சு. நீ இஸ்ரேல் எதிர்த்து வரணும்னா ஒரு 2 லட்சம் கோடிக்கு மேலே லாபம். இப்போ ஈரான் என்னதான் முடிவு எடுத்திருக்காங்க? $500 பில்லியன் கொடுக்கணும். மிடில் ஈஸ்டில் இருக்க அமெரிக்க கேம்பை பூரா காலி பண்ணிட்டு ஓடிடும். ட்ரம்ப் அம்மா ஒன்று சொல்லி, தாய் கிழவி ஒன்று சொல்லிடு, கரெக்டாக சொல்லி, என் மகன் வந்து ஒரு அடிமுட்டாள், இவனுக்கு பொது அறிவுன்றதே கிடையாது, மக்களோடைய மனசு என்னன்னு இவனுக்கு புரியாது, இதெல்லாம் அரசியலுக்கு வந்தானே நினச்சி கூட பார்க்க முடியாது, பேரறிவை ஏற்படுத்திடுவான், பேரழிவை அப்படின்னு எப்போ சொல்லியிருக்கேன்? ஒரு 40 வருஷத்துக்கு அது இப்போ நடந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப் ஓட வேண்டியதான். இன்னும் ஒரு மாதம் 1 மாதம் ட்ரம்ப் பதவி இருக்கு. அவன் இங்கே திருப்பினான்னா இங்கே தங்க ஏறும், குறையும், பெட்ரோல் நிற்கும், கப்பல் நிற்கும், போகும், மோடிஜி தெரிச்சு ஓடுவார், அப்புறம் அவர் பார்லிமெண்ட்டில் பேசுவார். இப்படி வந்து ட்ரம்ப்புக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதுனால அப்படி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் ட்ரம்ப் தூக்கிடுவாங்க. அமெரிக்காவில் வந்து பெருநஷ்டம் ஆயிடுச்சு. ஏற்கனவே அமெரிக்கா கடனில் தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ இந்த போரில் மட்டும் 1,42,000 கோடி 42,000 கோடி எப்போ நேற்று வரைக்கும் லாஸ் அமெரிக்கா. அப்போ வந்து ஒரு சாதாரண ஃபைட்டர் ஜெட்டு 1,500 கோடி. இவங்க வந்து கோடி எங்கே இருக்குது? 50,000 5 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபா ட்ரோனை வச்சு அதை அடிச்சுட்டாங்க. சிறப்பில் யார் விடாப்புடியா இருக்குது? விடாப்புடியா இல்லை, ஆரம்பிச்சுட்டே இல்லை, நான் என்ன பண்ணுறேன்றதை பாருன்றது தான் இல்லை. ஆரம்பித்தது யார்? இஸ்ரேல். நாசமாக போயிட்டான். கமேனியை மட்டும் கொண்டு விட்டான். கரெக்டாக அவங்க ஆயிரக்கணக்கான தளபதிகள், இராணுவ வீரர்கள், சயின்டிஸ்ட்டு, இப்போ இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டிமோனாலலாம் கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் இறந்துருக்காங்க. டாப் சயின்டிஸ்ட், அணு உலை தொடர்பான, அணு ஆயுதம் தயாரிப்பு தொடர்பான சயின்டிஸ்ட்டு 40க்கும் மேற்பட்டவர்கள் மண்ணாக பதிஞ்சிட்டாங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. இப்போ ஈரானோட குறிக்கோள் என்ன சார்? இப்போ ஈரானோட குறிக்கோள் என்னவா இருக்கு? ஈரான் வந்து இஸ்ரேல் அழிக்கணும், அமெரிக்கா பேஸை மிடில் ஈஸ்ட்லேருந்து காலி பண்ணி விரட்டி விடணும். அதை பாதி முடிச்சிட்டாங்க. இஸ்ரேல் பாதி அழிஞ்சு போச்சு. இனி இஸ்ரேல் எந்திரிச்சு வரணும்னா ஒரு 2 லட்சம் கோடிக்கு மேலே லாஸ். அங்கேருந்து வரக்கூடிய ரகசிய தகவல்கள் ஓகே ஈரான் பத்திரிகையில் போடுறதும் சரி, இஸ்ரேல் பத்திரிகையில் லோக்கலில் எதுவுமே போடல. ஒருத்தன் கூட சாகலை. கிட்டத்தட்ட ஒரு 50 பில்டிங் இடிஞ்சிருக்கு. எப்படி ஒரு 5000 பேர் செத்துருப்பான். என்ன நியூஸ் கொடுக்குறாங்கன்னா 10 பேர் காயம், 2 பேர் உயிர் தப்பினார். அப்போ மொத்தம் 12 பேர் தானடா இருந்தாங்க அந்த அத்தனை கிலோமீட்டரில் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நெதன்யாகு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ் பெட்டியில் வச்சு இதில் ஃப்ரீசரில் வச்சுருக்காங்க செத்ததுக்கு. ஓகே. இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் சொல்லுவாங்க செத்துட்டாருன்னு. ஆனால் செத்துட்டாரு 2 years. ஏற்கனவே அந்த பிரதமர் வந்து அப்படி தான் வச்சுருந்தேன் ஐஸ் பாக்ஸில். 7 வருஷம் கழிச்சு தான் சொல்லியிருக்காங்க இறந்துட்டாருன்னு. யார் சார் அவங்க? என்னதான் சார் அவங்களோட உலகமே தனி, அவங்களோட வாழ்க்கையே தனி, அவங்கள வந்து நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. அதனால் இப்போ ஏஐ படமாக வெளியிட்டுட்டு அதை நியூஸ் கொடுப்பாங்க. அதை இந்த கூமுட்டைங்களும் போடுவாங்க. நெதன்யாகு பேட்டி, எச்சரிக்கை, ஈரானுக்கு எச்சரிக்கை, உலக நாடுகளுக்கு கோரிக்கை அப்படின்னு போட்டுகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கூட இஸ்ரேலில் ஒரு நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் தலையிலே போட்டாங்கன்னு ஒரு நியூஸ் பார்த்துட்டாங்க. இல்லை, அது தலையில் ராக்கெட்லாம் விழுகாது, ஏதாவது ராக்கெட் விழுந்த கல் தெரிச்சு விழுந்துருக்கும். தலையில் ராக்கெட் விழுந்தா அவன் பஸ்பமாக தலை வெடித்து இறந்து போன காட்சின்னு அதை கல் அடித்து செத்துருப்பான். ராக்கெட் விழுந்தா அவன் அந்த இடமே பஸ்மமாயிரும். இவன் எப்படி தலையை போர் கப்பல் சார், அதுவும் கப்பல் போர் கப்பல்லாம் ஒரு 5000 பேர் எல்லாம் போகாது. என்னத்தையாவது விட்டு ஆட்டுறாங்க, அதை 4 பேர் பார்க்குறான், என்னமோ பண்ணுறாங்க. இப்போ ஈரான் என்னதான் முடிவு எடுத்திருக்காங்க சார்? ஏன்னா ஈரான் இது வரைக்கும் எந்த முடிவு எடுக்கலைன்றதான் ஈரான் சொல்லியிருக்கு. இந்த முடிவு எடுக்கலை. $500 பில்லியன் கொடுக்கணும். மிடில் ஈஸ்டில் இருக்க அமெரிக்க கேம்பை பூரா காலி பண்ணிட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? இந்த அரபு பேக்குகள் இருக்காங்கல்ல, இந்த அரபு பேக்குகள்லாம் மண்டைய கழுவி 40-45 வருஷம் 50 வருஷமாக அமெரிக்கா கேம்ப் இருந்துச்சு, ஏர்பேஸ் இருந்துச்சு, போர்ட்டை ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்களா. இது எதுக்குன்னு அவங்ககிட்ட சொன்னாங்கன்னா, எவனாவது கிட்ட வந்தா உனக்கு நான் தான் பாதுகாப்பு, மாதம் நீ எதுக்கு ஆயுதத்தை வாங்கி இது பண்ணி ப்ராக்டிஸ் கொடுத்து சண்டை நான் பார்த்துக்கிறேன், மாதம் எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்துரு, நாட்டை நான் பாதுகாத்துக்கிறேன், இடத்த கொடுத்துரு, கேம்பை போட்டு எல்லாம் F-15 F-35 எல்லாத்தையும் கொண்டாந்து நிறுத்திடுறான். B-2 தவிர. ஏன்னா அதுதான் நிறுத்த முடியாது. B-2 எங்கள் ஊர்லேருந்து டேரெக்டாக வந்துடும். எல்லாம் நிறுத்துகிறோம், போர்க்கப்பல் நிறுத்துகிறோம், எல்லாம் உனக்கு ஃபுல் பாதுகாப்பு கொடுக்குறோம், வருஷம் மாமூல் கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. ஈரான் கரெக்டாக என்ன பண்ணிட்டான்னா, உன்னை மொத்தமாக கை வைக்கிறோம்னா அமெரிக்காவை கை வைக்க வேண்டியதே இல்லை. இங்கே கை வச்சா அவன் அலருவான்னு தெரியும். அதனால் எங்கே மாமூல் வாங்கிட்டு இருக்கானோ அந்த பேஸை பூரா அடிச்சு காலி பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இவன் பாதுகாப்புக்கு நிறுத்துறேன்னு சொல்லி கொண்டு போய் நிறுத்தினதை பூரா அழிச்சிட்டா இவன் பாதுகாப்பற்ற அனாதை ஆகிட்டான், அவன் பொருள் காலி ஆகி போச்சு. இப்போ 2 பேருமே அனாதை ஆகிட்டாங்க. அதனால தான் ட்ரம்ப் 5 நாளில் நிறுத்துறான்றான். இதுக்கிடையில் ஈரான் என்ன பண்ணுறான்னா, இதை பூராத்தை அழிச்சிட்டாங்க. ஒரு 70% அழிச்சிட்டாங்க. மீதியை எடுத்துகிட்டு ஓடி போயிரு, இல்லைனா திருப்பி அடிச்சுட்டே தான் இருப்பேன்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப்
ட்ரம்ப் அம்மா ஒன்று சொல்லியிருக்கு 30-40 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கு ஒரு 35 வயசு இருக்கும்போது ஒரு 40 வருஷத்துக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா தாய் கிழவி ஒன்று சொல்லியிருக்கு. கரெக்டாக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, என் மகன் வந்து ஒரு அடிமுட்டாள், இவனுக்கு பொது அறிவுன்றதே கிடையாது, என் மகன்தான் அவனுக்கு பொது அறிவு கிடையாது, மக்களோடைய மனசு என்னன்னு அவனுக்கு புரியாது, இவெல்லாம் அரசியலுக்கு வந்தான்னு நினச்சி கூட பார்க்க முடியாது, பேரறிவை ஏற்படுத்திடுவான், பேரழிவை அப்படின்னு எப்போ சொல்லியிருக்கேன்? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. அது இப்போ நடந்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரம்ப் ஓட வாட்டிடுவாங்க. இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் ட்ரம்ப் பதவியை பிடிங்க விட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. சரி, இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானில் வச்சு மத்தியஸ்தனம் பண்ணிடலாம் நம்ம 2 பேருக்கும் சொல்லிட்டு ஒரு பக்கம் அமெரிக்காக்கிட்டையும் பேசியாச்சு, ஈரான்ட்டையும் பேசியாச்சு. அதாவது அது யார் சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் சொல்லியிருக்கான். பாகிஸ்தானை அதே சொல்ல நாயை கொண்டு வந்து நடு வீட்டில் வச்ச மாதிரி தான் அது பாகிஸ்தானுக்கு. அதாவது இந்த பாகிஸ்தானுக்கு பிரச்சனையே தீர்க்க முடியல, பாகிஸ்தான் அது ஒரு பிரச்சனை, அதுக்காக இல்லை. இப்போ ட்ரம்ப்புக்கு என்னன்னா, எவனாவது ஒருத்தர் வேணும் பெரிய மனுஷன், இந்த இதில் பொண்ணு பார்க்குறதுக்கு கூட்டு போய் அதுதான் நான் அப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன். என்னென்னா, அந்த காலத்தில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து போடுறதுக்கு வீட்டில் போட்டு தர மாட்டாங்கன்னு ஏதாவது கடையில் இருக்க யாரையா கூட்டு போய் எங்கள் சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு வருது. எங்கள் காலத்தில் இப்போல்லாம் கிடையாது, கூட்டு போய் வாங்கிடுவாங்க. ஏன்னா 4 நாள் லீவ் எடுத்தால் வீட்டில் யாராவது கூட்டு வர சொல்லுவாங்க. இல்லை பஞ்சாயத்துக்கு பேசுறதுக்கு. நம்ம 8th 9th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாராவது கடையில் நிற்கிற அண்ணன் சித்தப்பா எவனா கூட்டு போயிடுவேன். மாமா வாங்கம்மா வந்து சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க சொல்ல, எங்கள் மாமா தானே, எங்கே அவங்க அப்பா டியூட்டி, அப்போ எங்கள் ரயில்வேல பிஸியாக இருப்பேன், அப்பா வெளியூர் போகிறேன், அம்மா எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதனால தான் அவங்க அம்மா தம்பி தான் நான், தம்பி 3 நாள் லீவ் போட்டாமல் உடம்பு சரியில்லை, அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் தூக்கி போட்டுச்சு, அதுதான் நீங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொன்னீங்களா, நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி நானே கூப்பிட்டு போயிருக்கேன். அப்படி 9th படிக்கும்போது ஓகே கூப்பிட்டு போய் காட்டினோடனே அவங்க டீச்சர் நம்பிடுவாங்க. சில டீச்சர் நம்ப மாட்டாங்க, துருவி விசாரிப்பாங்க. சில டீச்சர் நம்பிடுவாங்க, சரி பார்த்துங்க இனி லீவ் போட்டோன்னா பரிச்சை எழுத வர மாட்டோன்ட்டுவாங்க. அதுக்கு ஒரு சப்பையாக ஒருத்தரை கூப்பிட்டு, அந்த மாதிரி தான் பாகிஸ்தானை கூப்பிட்டு போகிறது. ஆள் கிடைக்காம பேச்சுவார்த்தைக்கு சரி நம்ம சாபா ஷெரீஃப் சோறு போட்டால் வந்துடுவான்ட்டு சாபா ஷெரீஃப் விருந்து வச்சா போதும். கூட்டு பாகிஸ்தானில் இது இப்போ அமெரிக்கா மாதிரி ஒரு நாடு கிடையாது, இப்போ ட்ரம்ப் மாதிரி ஒரு தலைவன் கிடையாது, இவன் தான் சரியான ஆள், பாய் வேற அங்கே. ஆனால் ஈரான்காரங்களுக்கு தெளிவாக தெரியும் பாகிஸ்தான் தெல்லவாரின்றது. ஓகே, இல்லை சார் மதிப்பாங்களா ஈரான்? ஆக்சுவலி மதிக்க மாட்டாங்க கூட, இல்லை ட்ரம்ப்புக்கு கூட ஆள் வேணுன்றக்காக கூட்டு போகிறாங்க, பெரிய மனுஷன் யாராவது வேணுன்ற மாதிரி. துருக்கியும் கூட சேர்ந்துக்கிறாங்களே சார், அவங்களையும் துருக்கி அதாவது 2 பேர் சேர்ந்துக்குவாங்க, அவ்வளோதான். கூட கூட்டானா அவங்கள மதிக்க மாட்டாங்க ஒன்றுமே. புரியுதா? ஓகே. ஆனால் நேற்று அவர் சொல்கிறாரு 5 நாள் போர் நிறுத்தங்கிறாரு. டக்கு நீங்கள் தங்கத்தில் ஒரு ரேட்டில் லைட்டாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, குறையுது அப்புறம் கூடுது அப்படின்ற மாதிரி. அதான் ட்ரம்ப் வந்து இருக்கிற இடம் இருக்குல்ல, ட்ரம்ப் வந்து எப்படின்னா ஆம்னி பஸ் டிரைவர் மாதிரி, திடீர்னு அவங்க கையில் தான் எல்லா உயிருமே 60 உயிருமே இருக்கும். புரியுதா? 40 உயிரும் அவனை இறக்கியும் விட முடியாது, நைட்டில் திட்டவும் முடியாது. சரி இப்போ ஏறிட்டோம், பாதி தூரம் வந்து விழுப்புரம் தாண்டிட்டோம், இன்னும் கொஞ்சம் பல்ல கடிச்சு போனோம்னா போயிடலான்ற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்டேரிங் அவன் கையில் இருக்குது, அவன் இங்கே திருப்பினானா இங்கே தங்க ஏறும், குறையும், பெட்ரோல் நிற்கும், கப்பல் நிற்கும், போகும், மோடிஜி தெரிச்சு ஓடுவார், அப்புறம் அவர் பார்லிமெண்ட்டில் பேசுவார். இப்படி வந்து ட்ரம்ப்புக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதுனால அப்படி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் ட்ரம்ப் தூக்கிறாங்க சார். தாக்குதலை தாண்டி அமெரிக்காவை எந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடியில் தள்ளி இருக்கு? அமெரிக்காவில் வந்து பெருநஷ்டம் ஆயிடுச்சு. ஏற்கனவே அமெரிக்கா கடனில் தான் இருக்குது, அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ இந்த போரில் மட்டும் 1,42,000 கோடி 42,000 கோடி எப்போ நேற்று வரைக்கும் லாஸ் அமெரிக்காவுக்கு. ஓ, நேற்று வரைக்கும். ஓகே, போரே பண்ணல, அவங்க வாங்கின அடி வாங்கினதில்ல, அதுக்கப்புறம் 4-5 ராக்கெட்டை விட்டுருக்கேன். இதுக்கே வந்து அங்கே ரேட்டு ஜாஸ்தினால என்னென்னா எல்லா இதுவுமே அவன் கமிஷன் வச்சு எல்லாமே சாதாரண ஒரு 1000 ரூபா ராக்கெட்டை 50,000 ரூபா ரேட்டு போடுது, உதாரணத்துக்கு சொல்லு. அப்போ வந்து ஒரு சாதாரண ஃபைட்டர் ஜெட்டு 1,500 கோடி, இவங்க வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ட்ரோனை சேர்ந்து 1,500 கோடி எங்கே இருக்குது? 50,000 5 லட்ச ரூபா இங்கே இருக்குது. 5 லட்ச ரூபா தான். 5 லட்ச ரூபா ட்ரோனை வச்சு அதை அடிச்சு விட்டாங்க, போச்சு 1,500 கோடி. இப்படி மொத்தமாக போகும்போது என்ன ஆகும்? அது எப்படி சார் 1,500 கோடி? இல்லை அவ்வளோ இது கூட இல்லையா பாதுகாப்பு? இல்லை அதை வந்து இவங்க வந்து அவ்வளோ அப்படி அடிச்சு அவன் ஊருக்காரன் ஏமாத்திருக்கான். இதுக்கு இவ்வளோ சம்பளம்லாம் கொடுத்துருப்பாங்க. இவர் தான் இந்த F-35 பயங்கரமான இன்ஜினியர்னா அவனுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 25 லட்ச ரூபா சம்பளம், அவனுக்கு 2 காரு, பங்களா, அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாம் கொடுத்துருப்பேன். அவனுக்கு கீழே இருக்கவன் வெல்டு வைக்கிறவன் கூட 5 லட்ச ரூபா வாங்கியிருப்பான். அவர் எங்கே தெரியுமா F-25 F-35 வெல்டு வச்சு ரெசார்ட்டாக சொல்கிறேன், நீ பாட்டுக்கு போல்ட்டு நட்டை கொடுத்து வெல்டு வைக்க சொல்கிறேன். ஏண்டா அவர் எங்கே வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர் தெரியுமா? F-35 வெல்டு வச்சு வர்றா அவர் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தனுக்காக கொடுத்தா என்ன ஆகும் ரேட்டு? 1000 ரூபா ராக்கெட் 1000 கோடியாக மாதிரி இருக்கும்.
ஆனா பூரா அடிச்சு சாப்பிடும். ஈரான் கிட்ட அவ்வளோ எக்ஸ்பென்சிவா எதுவுமே ஈரான் வந்து குறைந்த கூலிக்கு எடுத்து இப்போ யூடியூப்ல இது மாதிரி வச்சுக்கோங்களேன். ஈரான் யூடியூபர் மெயின் ஸ்ட்ரீம் மாதிரி. ஆமாம், மெயின் ஸ்ட்ரீம் மாதிரி 1 லட்சம் வாங்கி ஆங்கர்னு வாங்கி 1 லட்சம் சம்பளம் 75,000 சம்பளம் அவருக்கு வண்டி அனுப்பி விடுங்க அப்படின்லாம் கேப்லாம் கொடுப்பாங்க. இப்போ யூடியூப்ல 1500 ரூபா எடுக்கிறியா, பைக்கில் வந்து நீயா எடுத்துகிட்டு போயிரு. ஏன்னா ஒரு இன்டர்வியூக்கு 1500, 2 எடுத்தால் 3000. இப்போ நம்ம என்ன தான் உலக பாலிடிக்ஸ் பேசினாலும் 2500 மேலே தர மாட்டேன். இப்போ அதே இது நீங்கள் அங்கே போனீங்க, நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நீங்கள் வந்து உட்காந்தாங்க. இப்போ நான் இருக்கும்போது நான் கடைசியாக 1.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினேன் 7 வருஷத்துக்கு முன்னாடி, எடிட்டர். 7 years. ஆமாம். இப்போ தருவாங்களா? தரமாட்டாங்க. இதை வச்சு சம்பாரிச்சிக்கணும். 2500 சேர்த்து 1.5 லட்சம் வேணால் சம்பாரிச்சிக்க, நான் மொத்தமாக தரமாட்டேன். இதுதான் வந்து அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு. இப்போ நம்ம ஈரான் மாதிரி நான் உட்காந்துருக்கேன். ஏற்கனவே அமெரிக்கா மாதிரி இருந்தேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இதுதான் யதார்த்தம். சார் இடையில இந்த சவுதி, துபாய் இங்கெல்லாம் குண்டு போட்டுகிட்டே தான் இருக்காங்க. அங்கே இருக்க மக்கள் என்னதான் சார் இருக்கு? மக்கள் மேலெல்லாம் குண்டு போடுறது இல்லை. ஈரான் மக்கள் மேலே போடுற அந்த அளவுக்கு இரக்கமற்றவர் கிடையாது. அவன் வந்து துபாயில் எங்கெங்கெல்லாம் ட்ரம்ப் காசு கொடுத்து வச்சுருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் ட்ரம்ப்போட லிங்க்கில் இருந்தாங்களோ அவங்கள போட்டு அடிக்கிறது. இப்போ நீங்களே இருக்கீங்க ஏரியாவில் ஒரு 10 பேர் ஒன்றா சுற்றுறீங்கன்னு வைங்க, பாருக்கு போகிறதுக்கு 4 பேர், படத்துக்கு போகிறதுக்கு 3 பேர், இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களை அடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா, உங்கள் கூட இருக்கவனை பூரா டெய்லி வந்து அடிக்கிறது. நமக்கு ஒரு பயம் வந்துருமே. அவன் உங்களோட சேருவானா? சேரமாட்டான். உங்களை தொடரதே இல்லை. நீங்கள் அந்த தீக்கடையில் நம்ம நண்பன் நிற்பானேன்னு பார்த்தா அவன் மண்டை கிட்ட உடஞ்சி ஆஸ்பத்திரியெல்லாம் உடச்சி விட்டுருக்காங்க. இவன் இங்கே இருக்கான்றான். நேற்று அவன் இல்லை மச்சான், அவனெல்லாம் போட்டு கையை காலை உடச்சிட்டாங்கடா. இப்போ இல்லாமல் நீங்கள் அப்புறம் கடைசியில் எங்கேயுமே வெளியே வர மாட்டீங்க. காலேஜுக்கு ஃப்ரெண்ட்ஸையும் காணா, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸையும் காணா, எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆகிடுவீங்க. படத்துக்கும் போக முடியாது, பாருக்கும் போக முடியாது. ஸ்ட்ராட்டஜிக்கலாக அடிக்கிறது போது இப்போ நீங்கள் காலியாகிடும். அதுக்கு தான் அடிக்கிறது. உங்களுடைய வட்டத்தை பூரா காலி பண்ணுறது. சரி, இப்போ யார் விடாப்பிடியாக இருக்கிறது? விடாப்பிடியாக இல்லை, ஆரம்பிச்சிட்டே இல்லை, நான் என்ன பண்ணுறேன்றதை பாருன்றது தான் ஈரான். ஆரம்பித்தது யார்? இஸ்ரேல். நாசமாக போயிட்டான். கமேனியை மட்டும் கொண்டு விட்டான் கரெக்டாக. என்ன ஆனால் அவங்க ஆயிரக்கணக்கான தளபதிகள், இராணுவ வீரர்கள், சயின்டிஸ்ட்டு, இப்போ இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டிமோனாலலாம் கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் இறந்துருக்காங்க. டாப் சயின்டிஸ்ட். இது அணு ஆயுத அணு தொடர்பான, அணு உலை தொடர்பான, அணு ஆயுதம் தயாரிப்பு தொடர்பான சயின்டிஸ்ட்டு 40க்கும் மேற்பட்டவர்கள் மண்ணோட மண்ணாக புதைஞ்சிட்டான் இஸ்ரேல். எவ்வளோ பெரிய லாஸ். டோட்டலாக நாசக்காடாக ஆயிடுச்சு. 3 நகரங்கள்லையும் தாக்குதல், கிழக்குலையும் தெற்குலையும் தாக்குதல், நடுவில் கேபிட்டல் டெல்லவியும் காலி, பீர் சபான்னு நார்த்தில் இருக்குது, அதுவும் அதெல்லாம் எவனுமே கிராமம் மாதிரி. இப்போ கன்னியாகுமரிக்காரன் அவன் பாட்டுக்கு இருப்பான், புரியுதா? சண்டை ஜி இழுத்துருவாரு. பாகிஸ்தான்காரன் கன்னியாகுமரியில் குண்டை போட்டானே எப்படி இருக்கும்? நாங்கள் பாட்டுக்கு ஏன்டா அங்கேருந்து இங்கே போட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஊருக்கெல்லாம் அடி. பீர் சபாலாம் மீண்டு வர்றதுங்கிறதுக்கு வாய்ப்பு, மீண்டு வர்றதுக்கு இன்னும் 2-3 வருஷம். ஆனால் அவன் வெளியே சொல்ல மாட்டாங்க. உள்ளேயே அழுது உள்ளேயே சாவேன். மக்கள் தானே சாக போகிறான். மக்கள் பாதி பேர். இஸ்ரேல்காரனை பொறுத்தளவுக்கு பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, 90 லட்சமாக உள்ள தான் இருக்காங்க. பாதி பேர் இப்போயே ஒரு 15 லட்சம் பேர் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க. டூயல் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, எங்கிட்டா ஓடிடுவாங்க. மீதி கஷ்டப்படுறவன் ஏழை எளியவன் 40% கடை வச்சுருக்கேன், பாத்திர கடை வச்சுருக்கேன், இவங்க தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா அங்கே இருக்க கொஞ்சம் நாள் கழிச்ச அப்புறம் அந்த பில்டிங்லாம் அமெரிக்கா தான் கட்டி கொடுக்கும். அப்புறம் அப்படியே ஓட்டுவாங்க. அந்த போர் நிறுத்தம்ன்ற விஷயத்துக்கெல்லாம் வாய்ப்பே ஈரான் வந்து அது வாய்ப்பே கிடையாது. இந்த நஷ்ட ஈடை கொடுத்து என்ன அடித்ததுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தா டெய்லி அடிச்சுட்டு தானே இருக்காங்க. இல்லை இன்னொரு கூத்து என்னன்னா, ட்ரம்ப் ஒரு எவ்வளோ பெரிய அறிவாளின்னு பாருங்கள். அரபு நாடுகளை பூரா பாதுகாக்கிறேன்னு அவன்கிட்ட காசு ஆட்டையை போட்டு அவன்கிட்ட இவன் கேம்பை கொட்டி வச்சு இவன் பொருள் அங்கே வச்சுட்டு இப்போ இடிஞ்சு போன பொருளுக்கெல்லாம் நீ காசு கொடுன்னு அவன்கிட்ட கேட்குறான். நீ எனக்கு பாதுகாப்பே கொடுக்கலையாடா, நீயா அடி வாங்கினேன், நான் என்ன பண்ணுறேன், இந்த உனக்காக தானே இங்கே நிறுத்தினேன், அடிச்சுட்டான், அதுக்கும் காசு கேட்குறான். அடி வாங்கினது நீ தானே அப்படின்ட்டு கேளுங்க. ட்ரம்ப் இன்னைக்கு சொல்லியிருக்கான் இப்படி தான் போயிட்டு. இப்போ ட்ரம்ப்பை மாற்றிடுவாங்க. ஒரு மாதம் 2 மாதம் அதிகபட்சம் ட்ரம்ப்பை தூக்கி அடிச்சிடுவாங்க. எரிஞ்சிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு வேற ஆளை போட்டுருவாங்க. ட்ரம்ப்பை முடிச்சிடுவாங்க. அரசியல் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசுனதுக்கு நன்றி.